எலிசா தீர்க்கதரிசியினுடைய கடைசி அற்புதம். அவன் மரித்தும் அற்புதம் செய்தான். வேத புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய நம்ப முடியாததான காரியங்களில் எலியா எலிசா 2 பேருமே இருக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி 8 அற்புதம் செய்கிறான். எலியாவுடைய உடன் ஊழியக்காரனாகிய எலிசா 16 செய்கிறான். அந்த 16 விசேஷித்த அற்புதம். அவன் மரித்த பிறகு வெகு நாட்களாகி எலிசா தீர்க்கதரிசியினுடைய எலும்புகள்லாம் உலர்ந்து போன பிற்பாடும் கூட அந்த எலும்புகளில் கர்த்தருடைய வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமை ஒரு மரித்ததான நபரை உயிரோடு எழுப்பியது. கையில் வைத்தலாங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் அந்த உலர்ந்து போனதான எலும்புகளைப் போல ஒருவேளை இருந்தீங்கனாக்க ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அது விதைக்கப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்படக்கூடியதான நாட்களை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். வறட்சி, ஏழ்மை, தரித்திரம், நெருக்கம், எனக்கு நிறைய அவிசுவாசம், எப்போ பார்த்தாலும் இது நடக்கவே மாட்டுதுங்குதான ஒரு அவநம்பிக்கை, இதெல்லாம் யாருக்கு இருந்துச்சுனாக்க விசுவாசத்தினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இருந்தது. உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்படும் சொன்ன பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விதமாக ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறானாக்க ஸ்தோத்திரம், முதலாக பிறந்ததான ஒரு பிள்ளை இருக்கிறான். அந்த பிள்ளை நன்றாய் இருப்பானாக. ஸ்தோத்திரம். இஸ்மவேலை குறித்து அவன் ஜெபிக்கிறான். ஈசாக்கு கொடுக்கப்படலை. ஆனால் ஜெபிப்பது எப்படி சொல்கிறான் பார்த்தீங்கன்னாக்க, உமக்கு முன்பாக இஸ்ரவேல் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னாக்க, ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு கொடுக்கப்படுவான் என்று கூட அவன் விசுவாசிக்கலை. அந்த விசுவாசத்தினுடைய பரிபூர்ணமானது 99வது வயது வரும் பொழுது அது பரிபூர்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தின் பரிபூர்ணம் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய வாசலாக மாறியது. இன்றைக்கு சில நேரங்களில் நம்முடைய அவிசுவாசம், அவநம்பிக்கை, சில மாறுபாடான சிந்தனை என்ன பண்ணாக்க நமக்கென்று நியமிக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை அது தடுத்து கொண்டு இருக்கும். அது திறந்தாக்க நீங்கள் வல்லமையான ஊழியக்காரவங்க, அது திறந்தாக்க நீங்கள் வல்லமையான விசுவாசி, அது திறந்தாக்க நீங்கள் தான் கர்த்தரால் பயன்படுத்தக்கூடியதான மிகப்பெரிய பாத்திரம் என்பதை உலகம் அறிஞ்சிடும். ஆனால் எது தடுக்குதுனாக்க நம்முடைய சின்ன சின்ன அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் மாறுபாடான சிந்தனையும் 2 வழியில் குந்தி நடக்கக்கூடியதான அந்த ஒரு காரியம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்ததான, கொடுத்ததான, அனுப்பியதான ஆசீர்வாதங்கள் நம்முடைய சமூகத்துக்கு வராது. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் நான் கொடுத்துட்டேன், அது வந்துருச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல உனக்காக அது நிற்குது, நீ தான் சுதந்திரிக்கணும், நீ தான் உடைக்கணும், நீ தான் அந்த காரியத்தை கண்டுபிடிக்கணுங்கிறார்.